துவைக்கவா முடியுது? உரக்கடையில வேலை பார்க்கறார மனுஷன் இல்ல ஆளுக்கு கடையில வேலை பார்க்கறாரான்னு தெரியல. கும்மு கும்மு கும்முன்னு போட்டு அடிச்சு வெளுத்தாலும் வெள்ளை பளிச்சுன்னு ஆகுது இல்லையே. நெட்டவழி வாங்கி கொடுத்த அந்த சாந்து பாக்கெட் மாதிரி உள்ளது நல்லாத்தான் இருக்குது. நல்ல மரமா மல்லிகைப்பூ மரமெல்லாம் இருக்குது. என்ன இத்தூடு பிதுக்கிடின்னு பிதுக்கி விட்டா இப்படி வந்து விழுகுது. உள்ள காத்தனே அடைச்சு வச்சிருப்பாங்களா என்னமோ. ஊர்பட்ட வேலை போட்டு போடுறாங்க. செத்த அதை கூட தான் வச்சா என்ன உள்ள. சரி நல்லாத்தான் இருக்குது. இதையே நீ வாங்கி துவச்சு கம்ம அவருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி விடுவோம் வேலைக்கு. இல்லாட்டி வேற நாத்த கப் அடிச்சு போறோம். அவர் பக்கத்துல போக முடியுமா மனசு மக்க? ஆமடி வயிற்றுக்குள்ள காரிப்படி ஈரத்தலையோட நிக்கிற மாதிரி நல்ல வெயில்ல நின்றா அந்த பக்கம் வெயில் அடிக்குது பாருடி. வெயில்ல நின்றா துண்டை வச்சு படக்கு 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 முடிய உதறணும் இல்லாம அப்படியே நிக்கிறாங்க. சோவு காமிக்கிறாங்களோ சோவு. ஆடி மாலை மாசம் குளிர்ல இப்படி இருக்கப்படாது. வயிற்றுக்குள்ள காரி இப்படி இருக்கப்படாது. சாட்டுப்படும் தலையை தோட்ட முடியும். கிளவி தெரியும் காயத்தை தெரியும். அப்புறம் வேலை வெட்டியில யாரு பாக்குறது? உட்காந்துக்கிறோம் ஊரே பேசுறதுக்கு. எதையாவது புள்ளதாச்சின்னு சொல்றேன். அதோட சரி புள்ளதாச்சிக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா? நானே இங்க பாரு கிளவி பாரு எப்படி துணியை வந்து துவச்சு காய போட்டுக்கிட்டு. அதுல வேற நீ போய் கம்மாயில துவச்சிட்டு வந்தியே. துவச்சு வந்தோம் சிலை காய போடணுமா இல்லையா? அங்க பாரு புது துணி மாதிரி அப்படி சுத்தி போய் போட்டிருக்கேன். அதை வேற வச்சு போடணும். எல்லா வேலையும் நானே பார்க்கணும்னா இரு கிளவி வர்றேன் வந்து காய போடுறேன். அப்படி சரி ஆயத்து விட்டு காயப்பட. சரி வேற காய போட்டு திங்கிட்டு வாடி. ஒன்னு சொல்ல முடியாதுல. என்ன சொன்னாலும் அடுத்த எது பேச்சு சொல்லி போடுறான். யோசிக்காம இப்படி பேசுறானே. அத வச்சு என் சீம கோழி அத்தனை குஞ்சையும் பொறிச்சு பிடிச்சேன். வாங்க ஓடியாங்க வெளியே ஓடியாங்க. 1 2 3 4 5 6 அடியே மனரசா. ஐயா என் அழகு வத்த குஞ்சியா பிடிச்சு அரைச்சனே. அடியே நைட் அரைக்கும் போது 7 அரைச்சண்டி ராத்திரி. இப்ப என்னடி 6 குஞ்சு தான் நிக்குது. ஒன்ன காணாமேடி. எதுவும் கீரிப்பில எதுவும் வந்துச்சா? இல்ல கள்ளப்பட அந்த காலங்காத்தாலே வந்து தூக்குச்சு. இல்லையா பொட்டிலாம் மூடி தானே கிடக்குது கூட. அப்புறம் எப்படி காணாம இருக்கு? ஆமா கிளவி உன் மண்டையில அரைச்சு கிடக்குற கூடல எது வந்து தூக்குதா? இல்ல நானே பொறிச்சு தின்ட்டனா பிடிச்சு பல்ல எண்ணி பார்த்து தொலை கிளவி. கண்ணாடி போடுறேன்னு பேருங்க தப்பு தப்பா என்றது என்ன? அந்த ஒண்ணுக்கு பின்னாடி 1 2 பாரு ஒழுங்கா. கண்ணு இளம்னே சரியா தெரிஞ்சு தொலையுது இல்ல. 2 5 6 இருக்க முடியும் இருக்கறியா? போய் மேய் அந்த கைவனடி கொலையில போய் மேய். அது போ கொண்டா நான் படத்து கட்டி அடிச்சு தொலைச்சு விடுறேன். சாலை இடி கோர்த்து தலையில வச்சுக்கிச்சா நீரு. அப்புறம் தெரியும் மாத்திர மருந்து நேரத்துல போடலாமா போடக்கூடாது. இடு வா முடி இடு வா. என்ன இந்த கிழவி இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா? நேத்து கோவக்காரி இன்னைக்கு சொந்தக்காரி அப்படியால இருக்கு இந்த கிழவி. நம்பி தலையை கொடுக்கலாமா இல்ல வேணாமா? எது வேணே நீ வச்சு விட்டுருமோ? இருக்கிற 4 முடி ஆஞ்சிஞ்சு விட்டுருமோ? சரி கொடுத்தேன் பாப்பா. அம்மா மனராசா ராத்திரி சொல்லிக்கிட்டு இருந்தியே ராமபணியாரா நல்ல தேங்காய் பால்ல புளிஞ்சு ரவையை ஊற வச்சு நல்ல வெள்ளக்கட்டியை தட்டி போட்டு ஊத்தி தரவான்னு கேட்டியே. அது ரவப்பலார ஏதோ சுட்டு வச்சியாமா? இருந்த அத்தைக்கு 2 தர்றது வாய் நம்ம வயிறு கப பசி எடுக்குது. அதானே பார்த்தேன். என்னடா கோழி அம்மனமா ஓடுதேன்னு. அதுதானா? சரி நீ திறந்து விட்ட கோழி அங்கிட்டு மேய்க்கும். நீ வந்து இங்கிட்டு மேய். பாக்கலவி வா அதெல்லாம் எடுத்தாண்டா வச்சிருக்க மாதிரி தட்டுல போய் தின்னு கிளவி. பச்சைப்பழ மாதிரிதான் வந்து கேட்கறது அதை. சரிபடி நான் முடி அள்ளி கட்டி விட்டுட்டேன். சரி நான் போய் சாப்பிட்டு பார்க்கவா எப்படி இருக்குன்னு. யோ சூர்லி மச்சான் எங்கயா போய் தொலைற? நைட்டு பக்கத்துல படுக்கிற மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சு தடவி பார்த்தா ஆளு காணா. எங்கயா போன? இல்ல வனரசா காலையில வெள்ளனை எந்திரிச்சேன். முதலாளி போன் பண்ணி வர முடியுமா கூடன்னு சொன்னாரு. சரி வேலை இருந்தா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தமா. சரி சாப்பாடு எதுவும் இருக்கா? பசிக்குது கையால பூச்சி கழிச்சு வந்துடவா? யானா ஏன் இப்படி அவசரப்படுற? வந்தவனே இருந்து மெதுவாக சாப்பிட வேண்டியதானே? இருக்கிறதான் எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுட்டு ஓடி போயிடுறேன். ஏன் மறுபடியும் வேலைக்கு போகணுமாயா? இருக்கிறத போட்டு எதையோ சும்மா எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சரி வாயா. அட ஆமா வனரசா வேலைலாம் தலைக்கு மேல ஊர் படுத்து கிடக்குது. நீ வேற தேடிக்கிட்டு இருப்ப. எங்க காலையில போனவன காணாம போன் வேற இங்க பாரு ஆப்பாய் போய் கிடக்குது. அதனால ஒரு 8 வீட்டுக்கு வந்து போவோம் தலையை காமிச்சிட்டு போகணும் ஓடியிருந்தேன். வேலை நிறைய கிடக்குதுமா. ஆமா தோறதே ஓனரு முதலாளி அப்படியே வேலை எல்லாம் தலைக்கு மேல குமிஞ்சு கிடக்க போகுது. சரி வாயா வா போடுறேன். ஐயோ என்ன வனரோஸ் குட்டி இம்புரு துணியை போட்டு இந்த நேரத்தில் துவச்சுக்கிட்டு இருக்காம உட்காந்துக்கிட்டு. ஐயே காலம் மடிக்கிற கையை மடிக்கிற துவைக்க கூடாது வனரோசா. நான் தான் வேலை போயிட்டு வந்து துவச்சுக்கிறேன். என்னோட நான் சொன்னல ஏன் சொல்ற பச்சு கேட்க மாட்டியா? போ வனரோசா நம்ம துணியை நீ கையை வை அப்புறம் தெரியும். இருக்கட்டுமியா சுருளி நீயே பாம வந்து சாப்பிட்டு சாப்பிடாம அறக்க பறக்க வேற வேலைன்னு தெரியற. அப்புறம் வந்து நைட்ல உட்காந்து துவைச்சுக்கிட்டு இருப்பேன். ராத்திரில துணியெல்லாம் துவைக்க கூடாதியா? நான் என்ன மெதுவா அப்படி உட்காந்து துவைச்சு போடுவேன். அதுக்கு என்னையா அதனால ஒண்ணு இல்லையா? நீ பாவம் வேலைக்கு போற ஆம்பளை வீட்லயும் வேலை பார்க்க சொல்றது நல்லாவாயா இருக்கும்?
என்ன வனரோசா மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி நேரத்துல கஷ்டப்படக்கூடாதுமா. என்ன பண்ற? என்ன வனரோஸ் குட்டி குட்டி சீக்கிரம் வழியில வந்துருமோ? போன வாரத்தை விட இந்த வாரம் புஷ்னு கொஞ்சம் பெருசா தெரியுத வயிறு. இப்பதான் 5ஆவது மாசம் நடக்குது. இன்னும் 5 மாசம் நீ காத்துக்கிட்டு இருக்கணும் உன் மகளை பாக்குறதுக்கு. ஏன் மகளை பார்க்க 5 மாசம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்களோ? என் மகன் என்ன சொல்றான்னு கேப்போமா? யோ 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 சுருளி, தள்ளி போயா. ஐயோ கூச்சமா இருக்கியா? ஐயோ யாரையும் பார்க்க போறாளையா? ஐயோ இந்த கிளவி வேற இங்க நின்னுச்சே. அட போயா சுருளி. அட இரு வனரோசா, அம்மா இருந்தா என்ன, அம்மா என்ன சொல்ல போறாங்க? அட என்ன என் புள்ள என்ன சொல்லுந்தான்னு கேக்குறேன். புது சூரியன் என் வீட்டிலே அழகாகத்தான் விளையாடுது. இது தோளிலும் சுகக்கூடுது. உன்னை தூக்கினான் பசியாறுது. அருகினில் வளரும் பிறையே வளர்ந்தே பரவும் மொழியே. நீ இன்றி நான் வாழ ஆரம்பமே இங்கே. நீதானே நான் வாழ ஆதரவாக. வனரோசா நம்ம பிள்ளைக்கு என்ன வனரோசா பேர் வைக்கிறது? யோ சுருளி குஞ்சா டூன்னு வச்சிருவோமா? அட இவ ஏதாவதுதான் சொல்லுவா. யாக தம்பி முதல்ல புள்ள பறக்கட்டு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாத்துக்குருவா. பாத்துக்கிட்டு அப்புறம் பேர் வைக்க வேண்டியதானே. எந்த பிள்ளையா இருந்தா என்ன இந்த காலத்துல எத்தனை பேரோ பிள்ளை குட்டி இல்லாம எம்படோ கஷ்டப்படுறாங்க. ஆண்டவ புடியத்துல அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா ஒரு பிள்ளை உண்டாகட்டும். நம்ம வனரோசாவுக்கு எந்த பிள்ளை பிறந்தாலும் நல்லபடியா சோப்பிரசவமா ஆகி தாயும் சேயும் நல்லா இருந்தா சரிதான்ப்பா. மைனி மைனி வாங்க மைனி மைனி, சும்மா பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த மைனி. பர்ற சுருளி குஞ்சனுக்கு வெக்கம்லாம் வருது. அது நெட்டு நெட்டு. போதும் சுருளி, ரொம்ப வலியாதிய. ஒழுங்கா நேரம் நிலுங்க, இங்க ஒரு பக்கமா வலியுது பார்த்தேன். நெட்டு என்னன்னு பாக்குறேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மச்சான எப்ப பார்த்தாலும் ஓட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்க. பாவம் அப்படி அந்த மனுஷன். நானே அவரை அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆளை வெக்கப்பட வைக்கிற மாதிரி ஏதாவது பேசுறது. சும்மா இதுடி. சரி வனரோசா, நேரம் ஆச்சு. அப்ப முதல்ல சத்தத்தை போடுவாரு. சரி பாத்துக்கணும் வனரோசா, பாத்துக்கணும். நீ எந்த வேலையும் எதுவும் பார்க்க வேணாம். எதுவும் வேலை இருந்தா அம்மாட்ட சொல்லு, இல்ல சாயந்தரம் வந்து நான் பாத்துக்கிறேன். ஐயோ யோ 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 சுருளி சுருளி மச்சான், அட சாப்பிட்டு போயா. ஐயோ உனக்கு பிடிக்கிற ஆசையா ரவ பணியாரம் செஞ்சிருக்கியா? அட 2 வாயில பிச்சு போட்டு போயா. இல்ல வனரோசா, நேரம் ரொம்ப ஆகி போச்சு. நான் டீ கடையில ஏதாவது சாப்பிட்டு டீ குடிச்சுக்கிறேன். வை சாயந்தரம் சாப்பிட்டுக்கிறேன். பாரு நெட்டு, ஒன்னாலதான் இப்ப சுருளி மச்சான் சாப்பிடாம போறாரு. நீ அடிச்ச கூத்துலதான் அவருக்கு நேரம் ஆகி போச்சுன்னு ஓடுறாரு. இப்ப எல்லாம் உணவாண்டி வனரோசா, இப்ப அதுக்கு என்னடி? சுருளிக்கு வந்து ஊரெல்லாம் ஆள் இருக்குது. போற கடையெல்லாம் வா சுருளி டீ தின்னு பழம் தின்னு போண்டா தின்னு கூட்டு கொடுக்குறாங்க. நீ என்ன சுருளிக்கா பொழைக்க தெரியாது? அதெல்லாம் பொழைச்சுக்குவாப்லடி. அதெல்லாம் சாப்பிட்டு போவாப்ல. நீ ஏதோ ரவ பணியாரம் ஏதோ சொன்னியே, குளிப்பணியாரமா ரவ பணியாரமா, அதை கொண்டுட்டு ஒரு தட்டுல வச்சு போ. என்ன முடியும் ரோசா இப்ப உனக்கு? ஏன் நல்லா தானமா பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன அவன் மேல இப்ப கோவம்? இல்லக்கா, அப்ப என்னக்கா எப்ப பார்த்தாலும் என் சூரி மச்சனோடவே வம்பளத்துக்கிட்டு எதைக்கு முறையா பேசிக்கிட்டு இருக்காக்கா? ஹலோ ரோசாப்பு மேடம், உங்களுக்கு இப்பதான் சுருளி மச்சன். எங்களுக்கு அந்த வயசுலயே எங்க சுருளி குஞ்சன். சுருளினாலதான் உன்னையவே எனக்கு முதல்ல தெரியும். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு அப்படி பேச வந்து நம்ம க்ளோஸ் ஆகி போயிட்டோம். தெரிஞ்சுக்கங்க, முதல் உரிமை முன்னுரிமை எல்லாம் எங்களுக்கு தான். அப்புறம் தான் உங்களுக்கு. ஒரு கயிறை தாலின்னு கட்டிட்டு உரிமையெல்லாம் பறிச்சிருவீங்களோ? அப்படி போற ஆளுவால சரியாதான் சொன்னா. அவன் சொல்றது நியாயம் தானே, சரிதானே? இப்ப பதில் பேச பாப்பா. இப்ப யார் சொன்னா? இப்ப யாரும் உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா? உனக்கு தான் உரிமை இருக்குது, எங்களுக்கு தெரியாதாக்கா? ஆட சும்மா கிண்டல் பண்றியே, அப்படி ஆண்டி பண்றான்னு கேட்டேன்டி. மனரோசா, அப்புறம் என்ன அடுப்புல குழம்பு சட்டி மாதிரி கிடக்குது? என்ன குழம்பு வச்ச? சாப்பிட்டியம்மா? இல்ல அக்கா வந்து நகர கருவாடு போட்டு நல்லா கருவாடு குழம்பு வச்சேன். அதை வயிற்றுல கறி வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடுவே சுருக்குன்னு இருக்குமேன்னு கொண்டு வந்தம்மா. சாப்பிடுறியா மனரோசா? இல்லக்கா, இப்பதான் சாப்பிட்டேன். வயிறுல ஒரு மாதிரியா இருக்குக்கா. இப்ப வேணாக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஆமா மனரோசா, நானும் கேட்கவே இல்ல பாரு. மருந்து இருந்து மாத்திரை எல்லாம் நல்லா போடுறியம்மா? ஒழுங்கா நேரத்துக்கு போடுறியா? எதையும் தவற வர விட்டுறப்படாதுமா. சரியா போடணும். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதப்படி நடந்துக்கிறணுமா. அதெல்லாம் நேரத்துக்கு போடுறதக்கா செய்றேன். சாப்பிடுறக்கா. என்ன
அம்மா இன்னைக்கு டவுன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோமா? போய் என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்த்து இத்துட்டு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்துருவோம் முடி. மனரோஸ், ஏன் மனரோஸ் என்னாச்சு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள என்ன மூஞ்சி என்ன சுருங்கி போய் உம்முன்னு ஆயிட்ட? இல்லக்கா, அது ஒண்ணு இல்லக்கா. இல்ல நாங்க வேற குடிசையில இருந்தோம், குடிசையில இருந்தும் கூடாரத்துக்கு வந்து விட்டோம். இல்ல பிறக்க போற என் பிள்ளையாவது ஒரு நல்ல வீட்ல இருந்து வளரணும்லக்கா, அந்த யாவும் வந்துருச்சுக்கா. அத நினைச்சு அதெல்லாம் வேற ஒண்ணுமில்லக்கா, வேற ஒண்ணுமில்லக்கா. சரிமடி, அதுக்கு என்ன இப்ப கஷ்டப்படுறவங்க கஷ்டமே தான் பட்டுக்கிட்டு இருந்துருவாங்களா? கீழே இருக்கவங்க மேல வருவாங்க, மேல இருக்கவங்க கீழே வருவாங்க. அதெல்லாம் நம்ம கையிலமா இருக்குது. அட விடுமா, உனக்கும் ஒரு காலம் வரும், நீ நல்ல நிலைமைக்கு வரத்தான் போற. அத நாங்க இருந்து பார்க்கத்தான் போறோம். இல்லடி நெட்டவள்ளி, சொல்லுமடி. அப்படியே நின்றுகிட்டு இருப்பா, சொல்ல அவளுக்கு 4 வார்த்தை. ஏன்டி வனரோசா, இல்லாதவங்களுக்கு ஒரு குறைனா இருக்கிறவங்களுக்கு 1000 குறை. சும்மா இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உன் வாழ்க்கையில. சுருளி முன்னாடி இருந்ததுன்னா நினைச்சு பாரு. ஒரு வாய் சோறு இறங்குமா உனக்கு? குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வீடுனா என்னன்னே தெரியாம தெரிஞ்சவரையே மாத்தி இன்னைக்கு ஒரு மனுஷனா கொண்டாந்து வச்சிருக்க. இன்னைக்கு வீடு தங்காம வேலைன்னு வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சு வந்து கொட்டுறாப்ல. அப்படி இருக்க புருஷன் உன்னை பாசமா பாத்துக்கிறாரு. இதை விட உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிற? மாமியாவை ஒண்ணுமே இல்லாம டம்மியா உன் பேச்ச கேட்கிற மாதிரி இந்த நாட்டுக்கே ஓனர நாட்டுக்கே நீ தாண்டி ராணி. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது சும்மா கவலை பண்ணி பீல் பண்றாங்களா? பீல் ஆளையும் முகரையும் பாரு, பீல் பண்ற பீல எங்களை எல்லாம் எடுத்துக்க. பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அந்த கணக்கா எங்க போனப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சிரிப்பா சிரிக்குது. சரியா சொன்னால நெட்டவள்ளி சொல்றதுல 100க்கு 100 உண்மை இல்ல. அப்படி சரியா சொன்னம்மா. உன் நல்ல மனசுக்கும் உன் தைரியத்துக்கும் நீ நல்லா இருப்பம்மா. எல்லா கஷ்டமும் கரைஞ்சு போய் நீ எப்படி இருக்க போறேன்னு மட்டும் பாருமடி. அட இல்லக்கா, தைரியம்லாம் இருக்கவே செய்யுது. நம்ம தானே அப்புறம் பார்த்தாவணும் என்ன பண்ணணும்னு. இருந்தாலும் நாலு நெருங்க எனக்கு பயமா இருக்குக்கா. எல்லாத்தையும் எடுத்து செலுத்தி நம்ம தானக்கா பார்க்கணும். நம்மளுக்கு உதவிக்குன்னு யாரு இருக்கா சொல்லு எனக்கு. அடி என்னமடி இவ வீடு இல்ல வாசலின்னு கவலைப்படுற, 4 நெருங்கிருச்சுன்னு பயமா இருக்குங்கற. அட என்னம்மா பயம்? யார் காலையில இந்த வார்த்தை சொல்லலாமா நீ? இங்க பத்தியா நெட்டவள்ளி என்ன வார்த்தை இவ வாயில இருந்து வருதுன்னு? ஆள் இல்லையம்ல ஆளு. அப்ப நாங்களா இருக்குது உங்களுக்கு மனசுல தெரியல. சும்மா பேசுறதுக்கு சிரிக்கிறதுல நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க. அட போமா, ஏன்டி இப்படி சொல்றவ? நீ புள்ளைய மட்டும் பெத்து கொடு, நாங்க இல்ல வளர்த்து விட்டு ஆளாக்கி போறோம். ஆமா, நல்ல புள்ளைய குளிப்பாட்டுறது, பவுடர் அடிக்கிறது, ட்ரெஸ் போட்டுறது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புள்ள பேண்டத கழுவுறது துடைக்கிறது அத்தனை வேலையும் நம்ம நெட்டவள்ளி பார்த்து போறோம். அப்புறம் உனக்கு என்ன ஆள் இல்லையா? பத்தியாடி பத்தக்காக்கு வாய் கொழுப்ப பரவர ரொம்பதான் கொழுப்பா பேசுது. அவங்க பவுடர் அடிப்பாங்களாம், துணி மாத்தி விடுவாங்களாம், நாங்க மட்டும் குண்டி கழுகணுமா? எக்கா முதல்ல வனரோசாக்கு செக் பண்ணணுமோ இல்லையோ? உனக்கு தான் கொழுப்பு இருக்கா பிரஷர் இருக்கான்னு உனக்கு தான் செக் பண்ணணும். ஓவரா பேசுறேன் வர உன்னை தனி கொடுத்து வச்சதும் போதும் உனக்கு ரொம்ப தக்க வாய் நீளுதோ. சரி இப்ப என்ன பாக்கணும்? குண்டி கழுகணும் தானே, அவ்வளவுதானே பண்ணி புருவோம். சுருளி குஞ்சா மேல உரிமை இருக்குன்னா சுருளி குஞ்சா புள்ள மேல உரிமை இல்லையா என்ன? அதெல்லாம் அசால்ட்டா பாப்போம்ல நாங்க. சிரிச்சிட்டால நம்ம வனரோஸ் குட்டி சிரிச்சிட்டால. வனரோஸ் சிரிச்சாதாண்டி அழகா இருப்ப. இப்படியே மலர்ந்த தாமரை பூ மாதிரி முகத்தை வச்சுட்டு இருடி. சும்மா எப்ப பார்த்தாலும் சாயந்தரம் சுருங்குன சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்காம. சப்பா இன்னமே எனக்குதான் ரொம்ப கஷ்டம். ஒரே ப்ராப்ளம். அப்புறம் இத்தனை நாளும் சோடி போட்டு சோடியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம். பத்தக்கா கூட ஆட்டு பிள்ளைக்கு அள்ளணும், மாட்டு சாணி அள்ளணும், கூட்டணும், பெருக்கணும், அப்படி இப்படின்னு கலந்துக்கிறோம். நம்ம 2 பேரும் தான் நல்லா சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம். போகாத ஊர் என்ன, போகாத காடு மேடு என்னன்னு. இன்னமே நீனும் பிள்ளைய பத்து வீட்டுல இருந்துருவேன். நான் தான் ஜோடி தனியா சிங்கிளா சுத்திக்கிட்டு திரியணும்னு நினைக்கிறேன். என்னால வர முடியாதா என்ன? நாங்கெல்லாம் யாரு? என் வயித்துல புள்ளைய வச்சிட்டு ஊரை சுத்த மாட்டோம். அதெல்லாம் பாத்துக்குறோம் முடி. இங்க பாரு புள்ள பெக்க போறேன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி இருப்பேன், பேச மாட்டேன், கொள்ள மாட்டேன் அப்படிலாம் நீ நினைக்காத. நான் இப்படியே இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும், பாக்குற அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் முடி. அதனால நான் எப்போதும் போல இப்பவும் இருப்பேன். அதனால நெட்டு குட்டி நீ ஒண்ணும் ஃபீல் பண்ண வேணாம், சரியா? அப்படி போடு என் வனரோஸ் குட்டி. நான் கூட வயிறு பெருசானவன அப்படியே சோர்ந்து போய் போந்த கோழி மாதிரி வீட்டிலேயே அடகாத்திருவியோன்னு நினைச்சேன். யாரு நீ நாட்டு கட்டடி? அப்படி போடுறி. நாட்டு கட்ட வனரோஸ் இருப்பாளம்ல இருப்பா. இந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். வனரோசா ஒழுங்கா இருந்து எந்திரிமா. கொஞ்ச நாளைக்கு ஆசைப்படுறத செய்யி, ஆசைப்படுறத நல்லா சாப்பிடு. எது இது வேணும்னாலும் அக்காட்ட கேளுமா. ஒழுங்கா சாப்பிட்டு